கிரகத்தோட ஒரு கிரகம் சேரும்போது அந்த கிரகம் ஒரு சுப கிரகமாக இருந்தது அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒரு 7ஆம் அதிபதி ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்துல கேது பகவானும் சேர்ந்திருக்காங்க, 7ஆம் அதிபதியும் கேது பகவானும் சேர்ந்திருக்காங்க. இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா திருமணம் காலதாமதம் ஏற்படும். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, ஒரு கும்பலக்கணம்னு எடுத்துக்கலாம். இந்த கும்பலக்கணத்துக்கு 7ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான். அப்போ இந்த 7ஆம் இடத்ததிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலத்திர ஸ்தானாதிபதியாக வரணும். அப்போ நம்ம பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கலத்திர ஸ்தானாதிபதியோட திசை நடக்கும்போது திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு அந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து சூரிய பகவான் திசை நடத்தினாலும் திருமணம் நடக்காது, தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 7ஆம் இடத்த அதிபதி கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கலாம். இப்போ மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களும் சிம்ம ராசியில் இருக்குது. அந்த 7ஆம் இடத்த அதிபதி சூரிய பகவான் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த சூரிய பகவான் கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா 100% திருமணத்தை தாமதத்தை ஏற்படுத்தியே தீரும்.